வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முடக்கத்தான். முடக்கத்தான் ஒரு கீரை வகை சார்ந்தது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் கொண்டிருக்கும். இது ஒரு கொடி ரகம். பார்த்திங்கன்னா திரை நீட்டாக கொடி மாதிரி வேலிகள்லாம் அதிகமாக ஏறின்னு இருக்கும். இது ஒரு கொடி ரகம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதாவது பெரும்பாலும் முடக்கத்தான் என்றாலே எல்லோருக்கும் தெரியக்கூடியது மூட்டு வலிக்கு மருந்தாக பயன்படுது. இது மூட்டு வலி உள்ளவங்க இல்லை வாரத்தில் ஒரு முறை உணவாக எடுத்துக்கினா மூட்டு வலி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலூன் கொடி அப்படின்வாங்க. இதோட காய் பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி இருக்கும். நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில், முக்கோண ஷேப்பில் 3 பட்டைகளை கொண்டு இருக்கும். பாருங்கள். இதை உணவாக எப்படி பயன்படுத்தலான்னா, சூப் வச்சு சாப்பிடலாம் முடக்கத்தான். அதுக்கப்புறம் இதை பொடி அரைத்து தோசையில் மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் துவையல் செய்வாங்க. இந்த 3 மெத்தடில் அதிகமாக இந்த முடக்கத்தானை பயன்படுத்துவாங்க. இந்த முடக்கத்தான் ஒரு சிலர் கடையில் வாங்கி இல்லை தேரிக்காக படிச்சுட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. ஒரு செடியை நேரில் பார்த்து அதை பற்றி உண்மைகள்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கின்னு நான் வீடியோவில் சொல்லின்னு வரேன். இந்த முடக்கத்தான் எலும்பு முறிவு ஏற்பட்டால் அதில் வெளிப்புற பூச்சியாக பயன்படுத்தி பத்து போடுவாங்களாம். எலும்பு முறிவு ஏற்பட்டால் அது கூடும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் முட்டிகளில் ஜவ்வு தேஞ்சிருச்சுன்னுவாங்க. அந்த ஜவ்வு வளருவதற்கு இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்வாங்க. அப்புறம் மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்துவதன் மூலம் மலச்சிக்கல்கள் விரைவில் தீரும் அப்படின்வாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. பாருங்கள். வீடியோவில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. முடக்கத்தான் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இயற்கையான மருத்துவ குணம் உள்ள உணவுகளை பயன்படுத்துங்க. உடல் ஆரோக்கியத்துடன் வாழுங்க. நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.